பிசினஸ் விசால அடிக்கடி நீங்க ஃபாரின் டிராவல் பண்ணி பிசினஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லயும் யூஎஸ் அண்ட் கனடாக்கு ஒரு டாரிஃபும் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே ஒரு டாரிஃப் இருக்கு. ஸோ யூஎஸ் அண்ட் கனடால ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம். சாதாரணமா உங்களுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம நாட்டை கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா 30 to 50 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். இங்க ஒரு 3 lakh rupees ஆகுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு 1.5 crores வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பிசினஸ்க்காக டிராவல் பண்ணக்கூடிய பீரியடை நீங்க இன்சூர் பண்ணிக்கலாம். மினிமம் 4 days இருந்து 180 days வரைக்கும் ஒரே ஷாட்ல நீங்க இன்சூர் பண்ணலாம். ஒரு 6 மாசத்துக்கு நீங்க டிராவல் பண்ண போறீங்க, ஒரு 5-6 கண்ட்ரி டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரே பீரியட்ல நீங்க அதை சேர்த்து இன்சூர் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட் காஸ்ட் ஒரு 20,000 rupees தான் வரும். ஒரு 50 வயசுக்கு உட்பட்டவர் 6 மாச பீரியடுக்கு $5 லட்சம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 to 3.5 crores வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இந்த பீரியட்ல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட். சப்போஸ் அவங்க நம்ம டிராவல் பண்ற பீரியட்ல நமக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்துருச்சு, நம்மளோட பாடி கொண்டு வரதுக்கான செலவு, நம்ம கொண்டு போற பாஸ்போர்ட் மிஸ் ஆனா அந்த பாஸ்போர்ட்டை திரும்ப எடுக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் அண்ட் டென்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஒரு பாலிசியில மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஏதாவது டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸை நம்ம டிக்ளேர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்றோம். ஒருவேளை அந்த பீரியட்ல நம்ம அப்ராட் போறப்போ நமக்கு ஏற்கனவே இருக்கிற டிசீஸ் நமக்கு லைஃப் ரிஸ்க் ஆகிற மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் வந்தா கூட இந்த பாலிசியில கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த பாலிசி பத்தின டீடைல்ஸ் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ்போர்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசி பத்தின டீடைல் டைரக்டா நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.